ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஏபிஎஸ் ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலி டிசம்பர் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்குங்க. இந்த டிசம்பர் மாதம் முடியறதுக்குள்ள இரு முக்கியமான பயிற்சிகளானது இரு தினங்களில் நடக்க போகுது. இந்த பயிற்சிகள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும். அதில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன தலைவிதி மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். விருச்சக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன தலைவிதி மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி 2024 இறுதி கட்டத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்திருக்கோம். 2024 இறுதி கட்டம் டிசம்பர் மாதம் முடியறதுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஒரு 30 நாட்கள் மட்டுமே மிஞ்சி இருக்கு. ஸோ இந்த டிசம்பருடைய கடைசி 31 நாட்கள் கிரக மாற்றங்கள் ஏற்படுறதுனால இந்த மாதிரியான மாற்றங்கள் தலைவிதிகள் மாறும் என்று விருச்சக ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி டிசம்பர் மாதம் என்ன மாற்றம் நடக்க போகுதுன்னா, சுக்கிரன் இருமுறை பயிற்சி ஆக போகிறாரு. ஒரே நவக்கிரகங்களில் சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இருமுறை டிசம்பர் மாதத்தில் பயிற்சி ஆக போகிறாரு. இவருடைய இந்த இரு பயிற்சி காரணமாக தான் உங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு தலைவிதி மாறும். அதில் உங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரனால் ஜாக்பாட் அடிக்குமா அடிக்காதாங்கிறத சொல்ல போகிறேன். உங்கள் ராசிக்கு ஜாக்பாட் அடிக்குமா அடிக்காதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா எந்த விஷயத்தில் அடிக்கோ, ஜாக்பாட் அடிக்கலைன்னா எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே விருச்சக ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். விருச்சக ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக செல்வம், ஆடம்பரம், திருமண சுகம் உள்ளிட்டவை வழங்கக்கூடியவராக சுக்கிர பகவான் இருக்கிறாரு. இவர் டிசம்பர் மாதத்தில் மகர ராசிலையும் கும்ப ராசிலையும் பயிற்சி ஆகிறாரு. இதன் காரணமாக 2025 ஜனவரி வரை உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பல விதத்தில் அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறாரு. அந்த அற்புத பலன்கள் என்னங்கிறத தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நவக்கிரகங்கள்லேயே செல்வம், வசதி வாய்ப்பு, ஆடம்பரம், திருமண சுகம் உள்ளிட்டவை அள்ளித்தரக்கூடியதில் சுக்கிர பகவான் முதன்மையாக விளங்குறாரு. இப்பேற்பட்ட சுக்கிர பகவான் டிசம்பர் மாதத்தில் 2ஆம் தேதி மகர ராசிக்கும் 28ஆம் தேதி கும்ப ராசிக்கும் பயிற்சி ஆகிறாரு. இதன் காரணமாக இந்த டிசம்பர் மாதம் ஃபுல்லாக சுக்கிரனால் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பல புதிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. இதனால் மங்கள நிகழ்வுகள் கூட தடையில்லாமல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு முன்னேற்றத்தை காண்பதற்கு உதவியாக இருக்க போகிறாரு. நீங்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால செயல்கள் எல்லாமே வெற்றியாகும். உங்கள் ராசிக்கு இன்னும் என்னெல்லாம் நடக்குங்கிறத உங்களுக்கு ஃபுல்லாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே உங்களுக்கானதை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி சுக்கிரனை பற்றி ஒரு சில முக்கியமான தாள்களை இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சுக்கிரனுக்கு உகந்த சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது சுக்கிரன் பயிற்சியில் ஏதாவது உங்களுக்கு அசம்பாவிதம் நடக்கிற மாதிரி இருந்ததுன்னா சில பரிகாரங்கள் நீங்கள் செய்யலாம். அதனால் சுக்கிரனை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அந்த தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. கிரகங்கள்லேயே மிகவும் பிரகாசமானதாகவும் நட்சத்திர அந்தஸ்து பெற்ற கிரகமாகவும் விளங்கக்கூடியவர் சுக்கிரன். சுக்கிர பகவானுக்கு உகந்த சில விஷயங்கள் இருக்குது. அதை அறிந்து கொள்வது சுக்கிர பயிற்சியில் நீங்கள் பரிகாரம் செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சுக்கிர பகவானுக்கு உகந்ததை சிலதை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சுக்கிரனுக்கு உகந்த நிறம் வெண்மை நிறம். சுக்கிரனுக்கு உகந்த குணம் சாத்வீகம். சுக்கிரனுக்குரிய மலர் வெண்தாமரை. சுக்கிரனுக்குரிய ரத்தனம் வைரம். சுக்கிரனுக்குரிய சாமித்து அத்தி. சுக்கிரனுக்குரிய தேவதை இந்திராணி. சுக்கிரனுக்குரிய பிரத்யோத தேவதை இந்திரன். சுக்கிரனுக்குரிய திசை கிழக்கு. சுக்கிரனுக்கு உகந்த ஆசான வடிவம் ஐங்கோணம். சுக்கிரனுக்குரிய வாகனம் கருடன். சுக்கிரனுக்குரிய தானியம் வெள்ளை மொச்சை. சுக்கிரனுக்குரிய உலோகம் வெள்ளி. சுக்கிரனுக்குரிய பிணி சீதளம். சுக்கிரனுக்குரிய சுவ இனிப்பு. சுக்கிரனுக்குரிய ராக பரம்பு. சுக்கிரனுடைய நட்பு கிரகம் புதன், சனி, ராகு, கேது.
பகக்கிரகம் வந்து சூரியன் சந்திரன், சமம் வந்து செவ்வாய் குரு. சுக்கிரனுடைய ஆட்சி வீடு ரிஷபம் துலாம், சுக்கிரனுடைய மூல திரிகோணம் துலாம், சுக்கிரனுடைய உச்ச வீடு மீனோ, சுக்கிரனுடைய நீச்ச வீடு கன்னி, சுக்கிரனுடைய நட்சத்திரம் பரணி பூரம் பூரடம், சுக்கிரனுடைய தசகாலம் 20 வருடம், பார்வை வந்து 7ஆம் இடம், பாலினம் வந்து பெண்ணு, கோச்சார காலம் 1 மாதம், உயரம் வந்து நடுத்தரம், சுக்கிரனுடைய உபக்கிரகம் வந்து இந்திரதனுசு, சுக்கிரனுடைய ஸ்தலம் வந்து ஸ்ரீரங்கம் காஞ்சனூர். இது தாங்க சுக்கிரனத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஏன்னா இந்த விஷயங்கள் வைத்து நீங்கள் சுக்கிர பயிற்சியில் பரிகாரம் ஏதாவது செய்கிறதா இருந்தால் செய்யலாம். அதனால தான் சுக்கிரனை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த முக்கியமான இதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ இப்போ தான் சுக்கிர பயிற்சியில் உங்களுக்கான பலன்களை ஷேர் பண்ண போகிறேன். இந்த சுக்கிர பயிற்சியில் உங்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த பலனை தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப இந்த சுக்கிர பயிற்சியில் நடந்துக்குங்க. விருச்சிக ராசிக்காரங்க விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொருந்தும். ஸோ விருச்சிக ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சினால் இந்த டிசம்பர் மாதம் ஃபுல்லாக பேச்சு திறமையால் காரிய வெற்றிகள் உண்டாகும். பேச்சு திறமையை நிறைய வளர்த்து கொள்வது உங்கள் கையில் இருக்குது. போட்டிகள் எதுலேயும் நீங்கள் ஈடுபடலாம். போட்டிகளில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும், அதனால் ஈடுபடலாம். சின்ன விஷயங்களில் கூட மனநிறைவு உண்டாகும். அதனால் சின்ன விஷயங்கள் கூட எதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே வந்து பாருங்கள். மற்றவர்களால் அமைதியின்மை உண்டாகும். கண்டிப்பாக மற்றவர்களால் ஏற்படக்கூடிய அமைதியின்மை தடுக்க மற்றவர்களோடு பழகும்போது கவனமாக இருங்க. அடுத்தவர் பேச்சை கேட்பது குறைக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எந்த செயலையோ இந்த சுக்கிர பயிற்சினால் இந்த டிசம்பர் முடிகிற வரைக்கும் திட்டமிட்டு செய்வது நன்மை தரும். திட்டமிட்டு செய்தீங்கன்னா பல பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். அதனால் பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள்லாம் நீங்கி விருத்தி அடைய வாய்ப்பு இருக்குது. பொருட்களை வெளியூர்களுக்கு அனுப்பும்போது கவனமாக இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், களவு போக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கவனத்தோடு பழகணும், இல்லைனா உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். குடும்பத்தில் இருப்பவர்களோடு வாக்குவாதத்தை தவிர்க்கணும், இல்லைனா கண்டிப்பாக அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். சிலருக்கெல்லாம் இடமாற்றம் உண்டாகலாம். அந்த இடமாற்றங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதன் மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒருவரை ஒருவர் இந்த சுக்கிர பயிற்சியில் டிசம்பர் மாதம் முடிகிற வரைக்கும் அனுசரித்து பேசுவது நல்லது. எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம். அதனால் அதை மேனேஜ் பண்ண திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. பெண்களுக்கு கூட விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் பேச்சு திறமையால் காரியங்கள் எளிதாக செய்து முடித்து வெற்றியானது காண முடிய வாய்ப்பு இருக்குது. சின்ன விஷயங்கள் கூட மனநிறைவு தருபடி நடக்கும். அதனால் சின்ன விஷயங்களை கூட கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுங்கள். ஆக மொத்தம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பேச்சு திறமை தான் வெற்றிக்கு வழிவகுக்கும். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு யாரையும் பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நல்லது. திறமையாக செயல்பட்டால் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். சிலரோடு விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அதெல்லாம் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லா வித வசதிகளும் உண்டாகும். தேடி போனதும் தானாகவே எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அறிவுத்திறன் உங்களுக்கு அதிகரிக்கும். நெருக்கமானவர்களோடு இனிமையாக பேசி பொழுதை வந்து கழிக்கணும். அது ரொம்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முக்கியம். அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா உங்கள் அரசியல் தொழில் சிறப்பான முன்னேற்றத்தை பெறும். இது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடை நீங்கி முன்னேற்றமானது உண்டாகும். போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். அதனால் மாணவர்கள் போட்டிகளில் ஈடுபடலாம். ஏதாவது எக்ஸாமில் போட்டி போடுறது, இல்லை விளையாட்டில் போட்டி போடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணலாம். உங்கள் ராசிக்காரங்க மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். ஆக மொத்தம் உங்கள் ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சினால் இந்த ஏற்றிறக்கமான பலன்கள் கிடைக்க போகுது. ஸோ இதற்கேற்ப நடந்துக்குங்க. உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, செவ்வாய்க்கிழமையில் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு வெள்ளியில் தீபம் ஏற்றி வணங்கி வரணும். இதை செய்திங்கன்னா எல்லா காரியங்களும் வெற்றி பெறும், மன துணிவு உண்டாகும். அதனால் இதை செய்துடுங்க. அதிர்ஷ்ட கிழமையாக இந்த சுக்கிர பயிற்சியில் உங்களுக்கு டிசம்பர் மாதம் என்ன கிழமை சொல்லப்பட்டிருக்குன்னா, ஞாயிறு செவ்வாய் வெள்ளி சொல்லப்பட்டிருக்கு.
அதிர்ஷ்ட தினமாக எந்த கிழமை சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த சுக்கிர பயிற்சியில் டிசம்பர் 9, 10 சொல்லப்பட்டிருக்கு. சந்திராஷ்ட தினமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த சுக்கிர பயிற்சியில் டிசம்பர் மாதம் 16, 17ன்னு சொல்லப்பட்டிருக்கு. முழுமையான பலன்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியில் டிசம்பர் மாதம் இதுதான் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை விருச்சிக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்ச இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.